மலேசியாவில் திட்டமிடப்பட்ட பல்வேறு முதலீட்டு திட்டங்களை வெற்றியடைய செய்யும் கடப்பாட்டை அபுதாபி முதலீட்டு அதிகார தரப்பான ADIA உறுதி செய்துள்ளது. UAE எனப்படும் ஐக்கிய அரசு சிற்றரசுக்கு 3 நாள் பணிநிமித்த பயணமாக சென்றுள்ள டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் அந்த உத்தரவாதம் வழங்கப்பட்டது. ADIA-வின் இந்த கடப்பாட்டின் மூலம் சுகாதார பராமரிப்பு, விமான நிலைய செயல்பாடு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் நீண்டகால முதலீட்டை கவர்ந்தெழுக்க முடியும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். மலேசியாவுக்கும் ADIA-க்கும் இடையிலான இந்த வலுவான ஒத்துழைப்பானது நாட்டின் நிலையான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த பொருளாதார வளர்ச்சி மீதுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. முதலீட்டாளர்களுடன் தோழமை போக்கை கடைபிடிக்கும் மலேசிய அரசாங்கத்தின் கொள்கைகள் முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளது. இந்நிலையில் மலேசியாவில் கிடைக்கும் பல்வேறு முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்வதில் மற்ற உலக முதலீட்டு நிறுவனங்களின் குரலாகவும் ADIA இருப்பதாக பிரதமர் வர்ணித்தார். $1 டிரில்லியன் தாண்டும் சொத்து மதிப்புடன் உலகின் மிகப்பெரிய பணக்கார நிதியங்களில் ஒன்றாக விளங்கும் ADIA, MAHB நிறுவனத்தின் உருமாற்ற திட்டம் உட்பட பல்வேறு துறைகளில் நீண்ட காலமாகவே மலேசியாவில் முதலீடு செய்து வருகிறது. பொங்கல் திருநாளின் தித்திப்பை மேலும் மெருகூட்டும் வகையில் மலேசிய இந்திய சமூகத்துக்கு அரசாங்கம் தெக்குன் கடனுதவி திட்டம் வாயிலாக முதல் முறையாக 100 மில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியிருக்கிறது. தெக்குன் நேஷனல் கீழ் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்களுக்காக இந்நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் இந்த மகிழ்ச்சி செய்தியை அறிவித்திருக்கிறார். இந்த 100 மில்லியன் ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று ஸ்பூமி 50 பில்லியன் நம்மள அலோகேட் பண்ணியிருக்கோம். அந்த 50 மில்லியன் 1000 ரிங்கிட்லேருந்து 50,000 ரிங்கிட் வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். அது ஸ்பூமி கீழே. ஸ்பூமி கோஸ் பீக் 50,000 மேலே 100,000 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். மிந்தி இந்த அப்ளிகேஷன் ப்ரோசஸ் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இப்போ நம்மள எல்லா ப்ரோசஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆக்குறதுக்கு டாக்குமெண்ட் ரொம்ப மினிமலாக நம்மள கேட்டிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைன் தெக்குன் வெப்சைட்லேருந்து நீங்கள் செய்யலாம். ரெண்டாவது தெக்குனோட ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா ஏன் இந்த தெக்குன் இந்த வருஷம் ஏன் தெக்குன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோன்னா 2008லேருந்து தெக்குன் ஆரம்பிச்சிருக்காங்க. 2008லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ 2010லேருந்து நம்ம எடுப்போம். இந்த 20 வருஷம் 15 இயர்ஸ் 5 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெக்குனோட லோன் ஃபுல்லாக நம்மளோட மக்கள் பாய்க்கிறாங்க. இந்த லோன் ரொம்ப தேவை நம்மளோட மக்களுக்கு. அதனால இது 100 மில்லியனுக்கு நம்மளை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்மளை சும்மா நம்மளோட ஆசைக்கு ஒரு ப்ரோக்ராம் சும்மா செஞ்சுட்டு 100 மில்லியன் 50 மில்லியன் நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டோம். we are not doing that. எது தேவை நம்மளோட சமுதாயக்கு அதான் நம்மளை கொடுப்போம். 2015 தெக்குன் திட்டத்திற்கு இவ்வளவு பெரிய நிதி ஒதுக்கப்படுவது இதுவே முதன்முறையாகும் என கூறிய அவர், நாளை முதல் அந்த கடன் உதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தேவைப்படும் முழுமையான ஆவணங்களுடன் விண்ணப்பங்கள் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிதி ஸ்பூமி கோஸ் பிக் திட்டத்தின் வாயிலாக 50 மில்லியன் ரிங்கிட்டும், ஸ்பூமி திட்டம் வாயிலாக 50 மில்லியன் ரிங்கிட்டும் கடனுதவியாக வழங்கப்படும். இதன் வழி 5000 தொழில் முனைவர்கள் பயனடைவார்கள் என ரமணன் கூறினார். எனவே இந்த வாய்ப்பை இந்திய தொழில் முனைவோர் நன்கு பயன்படுத்திக் கொண்டு வர்த்தகத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என துணை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நிதி ஒதுக்கீட்டுக்கு வழிவகுத்த தெக்குன் நேஷனல் தலைமை செயல் அதிகாரி டத்தோ அடாம் கானிக்கும் டத்தோஸ்ரீ ரமணன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இது வெறும் தொடக்கம் மட்டுமே. பிரதமரின் உத்தரவுக்கேற்ப இன்னும் அதிகமான நலத்திட்டங்களை இந்திய சமூகம் இவ்வாண்டு எதிர்பார்க்கலாம். சொன்னதை செய்யும் மடானி அரசாங்கம் இந்திய சமூகத்துக்கான வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றும். சுங்கை புலு நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ ரமணன் தேவி ஸ்ரீ மகா கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற வணக்க மடானி பொங்கல் திருநாளில் பங்கேற்ற போது இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இவ்விழாவில் கலந்து கொண்ட ஸ்லெங்கோர் சந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் மற்றும் டத்தோஸ்ரீ ரமணனின் அரசியல் செயலாளர் டத்தோ அன்புமணி ஆகியோரும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டனர். நம்மளோட குறைகள் நம்மளோட என்ன கேட்குறோமோ அரசாங்கம் கட்டாயம் செய்வாங்க. கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு கட்டமாக ஒரு முடிவு எடுத்து பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணும்போது நல்ல செய்தி தான். அதுக்கு தான் நம்மளோட எதிர்பார்ப்பு எந்த நேரம் சீக்கிரமாக கிடைக்கணும்னு இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம். 100 மில்லியன் அலோகேஷன் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம பாய்க்கணும். கூட சொல்லியிருந்தேன், இந்த 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 வாய்ப்பை நம்ம பாய்ச்சா தான் நல்லபடியாக பாய்ச்சி அந்த காசு கட்டிட்டோன்னா அடுத்த வருஷம் ஒன்று கூட கிடைக்கும்.
இந்த தெக்குன் மூலிமா வட்டி குறைவு பேங்க் மூலிமா இது நம்ம பாய்க்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொலட்ரல் இல்லை, சில பேர் வந்துட்டு கொஞ்சம் பேங்க் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும், சித்தாஸ் எல்லாம் இருக்கும்போது தெக்குன் வாங்க, உங்கள் இந்த வாய்ப்பை பாய்ங்க, உங்கள் பிஸ்னஸ் எப்போ இருக்குங்க. நம்ம சரித்திரத்திலே தெக்குன் வாயிலாக இந்த 100 மில்லியன் அறிவித்தது தான் முதல் முறையாகும். காரணம் பார்த்தீங்கன்னா தெக்குன் வாயிலாக நிறைய இந்திய வணிகர்கள், சிறு குறு வணிகர்கள் வந்து நிறைய உதவிகள் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பை செய்திருந்தார். கடந்த ஆண்டு மொத்தம் 60 மில்லியன் ஒதுக்கியிருந்தோம். அது 60 மில்லியன் முழுமையாக பயன்படுத்தி விட்டது. ஆகிய நிறைய வணிகர்கள் வந்து கேட்குறாங்க, தெக்குன் வாயிலில் நிறைய விண்ணப்பம் வந்துகிட்டு இருக்கு. அந்த நோக்கத்தில் தான் இந்த முறை வந்து 100 மில்லியன் நம்ம அறிவிச்சிருந்தோம். ஆகிய நிச்சயமாக இது நல்ல தொடக்கம். குறிப்பாக இந்திய சமுதாயம் பொருளாதாரத்துறையில் மேன்மையடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து டாக்டர் ஸ்ரீராமன் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கடந்த ஆண்டு அறிவித்திருந்தார். ஆகையால் இந்த ஆண்டு இன்னும் அதிகமான திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கனவாக இருந்து வருகிறது. 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் பொங்கல் வைத்து கொண்டாடிய மக்கள் சிலர் வணக்க மலேசியாவிடம் தங்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். காலையில் சூரிய பொங்கல் வந்து கோயிலில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் நான் வீட்டில் போயிட்டு எங்கள் வீட்டில் பொங்கல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு என் டாட்டர் வீட்டுக்கு போவேன். அவங்க வீட்டில் போய்ட்டு அவங்க பொங்கலுக்கெல்லாம் ஹெல்ப் போவேன். அப்புறம் நிறையா நம்மளுக்கு வழக்கமாக சைவ சாப்பாடு நிறைய அரியல் பொரியல் அவியல்னு செஞ்சு சாப்பாடு கொடுப்போம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பட்ஜெட்டில் தெக்குன் வழி இந்தியர்களுக்கு 30 மில்லியன் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய பொங்கல் நன்னாளில் 70 மில்லியன் ரிங்கிட் அதிகரிக்கப்பட்டு தற்போது 100 மில்லியன் ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க மண்ணில் சட்ட சிக்கலை சந்தித்துள்ளதால் டிக்டாக் செயல்பாடுகளை உலகமகா கோடீஸ்வரர் இலோன் மாஸ்கிற்கு விற்கும் சாத்தியக்கூறுகளை சீன அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். இலோன் மாஸ்கின் சமூக ஊடக நிறுவனமான எக்ஸ் தளம் சீனாவின் பைட்டான்ஸிடமிருந்து டிக்டாக்கை வாங்கி அதை எக்ஸ் தளத்துடன் இணைப்பதே அத்திட்டம். அச்சாத்தியங்கள் குறித்து பெய்ஜிங்கில் விவாதிக்கப்பட்டு வருவதாக பெயர் குறிப்பிடாத நபர்களை மேற்கோள் காட்டி ப்ளூம்பர்க் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் இந்த உத்தேச திட்டம் இன்னமும் ஆரம்ப கட்டத்திலேயே இருப்பதாகவும் அப்படியே இணக்கம் காணப்பட்டாலும் அதனை எப்படி செயல்படுத்துவது என்பது குறித்தும் முடிவு எட்டப்படவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் தற்போது உலகின் மிகப்பெரிய பணக்காரராக தரவரிசைப்படுத்தப்பட்டிருந்தாலும் இலோன் மாஸ்க் இந்த பரிவர்த்தனையை எவ்வாறு செயல்படுத்த முடியும் அல்லது அவர் மற்ற சொத்துக்களை விற்க வேண்டுமா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று ப்ளூம்பர்க் கூறுகிறது. சீன அரசாங்கத்தின் அத்திட்டம் குறித்து டிக்டாக்கின் தாய் நிறுவனமான பைட்டான்ஸை கருத்துரைக்க கேட்டபோது கற்பனைகளுக்கு நாங்கள் பதிலளிக்க முடியாது என சுருக்கமாக கூறி முடித்துக் கொண்டது. டிக்டாக் மூலம் அமெரிக்க பயனர்களை உளவு பார்ப்பதாகவும் தரவுகளை சேகரிப்பதாகவும் பெய்ஜிங் மீது குற்றம் சாட்டியுள்ள வாஷிங்டன் ஜனவரி 19ஆம் தேதிக்குள் தாய் நிறுவனத்திடம் இருந்து பிரிந்து வர டிக்டாக்கிற்கு காலக்கெடு விதித்துள்ளது. அவ்வுத்தரவை எதிர்த்து அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் டிக்டாக் மேல்முறையீடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ரினி தோட்ட தமிழ் பள்ளியின் சாதனை நட்சத்திர விழா அண்மையில் மிக கோலாகலமாக இஸ்கண்டா புத்ரி பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெற்றது. வகுப்பறை தரமதிப்பீட்டில் சிறந்த அடைவு நிலை பெற்ற மாணவர்களை சிறப்பித்து பரிசுகள் வழங்கும் நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி தமிழ்ச்செல்வி தெரிவித்தார். இந்த அங்கீகாரத்தின் மூலம் மாணவர்கள் மேலும் உற்சாகம் பெறுவதோடு அவர்கள் கல்வித்துறையில் வெற்றி பாதைக்கு செல்வதற்கு தூண்டுகோலாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நட்சத்திர விழாவில் கிட்டத்தட்ட 430 மாணவர்களுக்கு பல்வேறு சிறப்பு பிரிவுக்கான பரிசுகளை தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் மற்றும் பள்ளி வாரிய குழுவினர் வழங்கி சிறப்பித்தனர். மாற்றங்களை எதிர்நோக்கி மாணவர் சமுதாயத்தை தயார்படுத்த வேண்டும் என்பதோடு மாணவர்கள் தங்களின் திறமைகளை வெளிக்கொணர பல்வேறு தளங்களை அமைக்க வேண்டும் என இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட ஜோஹர் மாநில பாலர் பள்ளி ஆரம்ப பள்ளி நிர்வாக பிரிவு உதவி இயக்குனர் ரவிச்சந்திரன் ராமச்சந்திரன் கேட்டுக்கொண்டார். மாசாய் இந்தியர் மேம்பாட்டு சங்க தலைவர் புருஷோத்தமன் இந்த விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றியதோடு மாணவர்கள் தாங்கள் கலந்து கொள்ளும் அனைத்து துறைகளிலும் மிளிர்வதற்கு கடுமையான உழைப்பு மற்றும் முயற்சி தேவை என வலியுறுத்தினார்.
இதனிடையே இப்பள்ளிக்கு இணை கட்டிடம் எழுப்புவதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் தொடக்க நிலையில் இந்நிகழ்ச்சியின் போது கூறப்பட்டது. ஜோஹர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர்பார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டாட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. பத்துமலையிலுள்ள திருமுருகன் உருவத்தை AI எனும் செயற்கை நுண்ணறிவு மூலம் இழிவுபடுத்தும் வகையில் மாற்றியமைத்த டிக்டாக் பயனர் கோஷிஷ் லாமா பதிவிட்ட காணொளி தற்போது பெரும் கண்டனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. இந்த காணொளியின் கீழ் நேபாள மொழியில் ஏதோ ஒரு கருத்தும் பதிவிடப்பட்டிருக்கிறது. இதனிடையே இந்த காணொளி பலரின் கண்டனத்தை பெற்றது மட்டுமல்லாது இறைவனை இழிவு செய்யும் செயலாக சர்ச்சையாகி வருகிறது. இதுகுறித்து தனது கருத்தை வெளியிட்ட மலேசிய இந்து ஆலய இந்து அமைப்புகளின் பேரவையான மஹிமாவின் தலைவரும் தேவஸ்தானத்தின் அறங்காவலருமான டத்தோ சிவகுமார், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மதங்களை, குறிப்பாக இந்து மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் பதிவேற்றம் செய்யப்படும் இதுபோன்ற காணொளிகளை சமூக வலைதளங்கள் சுயமாகவே கண்டறிந்து நீக்கும் அம்சத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அண்மைய காலமாகவே பிற மதங்களை இழிவுபடுத்தும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. ஆலயத்தில் யாரோ ஒருவர் இதுபோன்ற இழிவுபடுத்தும் செயல்களில் ஈடுபட்டால் தங்களின் கவனத்திற்கு அது வரும்பொழுது அவை உடனடியாக நிறுத்தப்படலாம். ஆனால் இணையத்தில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதுபோன்ற நாச வேலைகள் செய்யப்படும் பொழுது கோவில் நிர்வாகமோ அல்லது சமய அமைப்புகளோ இப்படி செய்ய வேண்டாம் என்று வலியுறுத்த முடியுமே தவிர தடுக்கும் சாத்தியம் குறைவே என அவர் கூறினார். எனவேதான் இதுபோன்ற செயல்களை தடுக்க சமூக வலைதளங்களின் பங்கு இங்கு அளப்பரியதாகும் என சிவகுமார் தெரிவித்தார். இதனிடையே இந்த காணொளி தொடர்பாக பாஸ் ஆதரவாளர்களின் பேரவை தனது கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. மலேசிய கலாச்சாரத்தையும் மதிப்புகளையும் மதிக்காத வெளிநாட்டவர்களை அது கடுமையாக சாடியுள்ளது. மலேசியாவில் வாழும் வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டின் பண்பாட்டை அறிந்து மதிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். மத உணர்வுகளை இழிவுபடுத்தும் செயல்கள் நாட்டின் ஒற்றுமையை சிதைக்கும் என அறிவுறுத்தி இவ்வாறான செயல்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்கும் வகையில் தெளிவான மற்றும் திடமான சட்டங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும். அதே சமயத்தில் மலேசிய மதங்களையும் கலாச்சார வேறுபாடுகளையும் பாதுகாக்க அனைத்து சமூகங்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அது வலியுறுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக சங்கமமான மகா கும்பமேளா இந்தியா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரயாக்ராஜ் நகரில் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. முதல் நாளான நேற்று மட்டுமே சுமார் 1.5 கோடி பக்தர்கள் புனித நீராடியதாக மாநில அரசு கூறியது. கடும் குளிரும் அடர் பனிமூட்டமும் நிலவினாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடல் நடைபெற்றது. பக்தி பரவசத்துடன் ஜெய் ஸ்ரீராம், ஹரஹர மகாதேவ், ஜெய் கங்கா மாதா முழக்கங்கள் மகா கும்ப நகரில் எல்லா திசைகளிலும் எதிரொலித்தன. விண்வெளியில் இருந்து பார்த்தாலும் கூட தெரியக்கூடிய அளவுக்கு உலக வரலாற்றில் மிக பெரும் ஒன்று கூடுதலாக கருதப்படும் இந்த மகா கும்பமேளாவில் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து இந்து மதத்தை பின்பற்றுவோரும் சுற்றுப்பயணிகளும் குவிந்துள்ளனர். மகா சிவராத்திரி திருநாளான பிப்ரவரி 26ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு நடைபெறும் கும்பமேளாவில் சுமார் 400 மில்லியன் பக்தர்கள் ஒரே இடத்தில் கூடவிருக்கின்றனர். கங்கை, யமுனா, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் புனித நீராடுவதன் மூலம் பாவங்களில் இருந்து தங்களுக்கு விடுதலை கிடைத்து மோட்சமடைந்து பிறப்பு, இறப்பு ஆகிய சுழற்சிகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்றும் இந்துக்கள் நம்புகின்றனர். இதற்காக இந்தியா மற்றும் உலகெங்கிலும் இருந்து வரும் பக்தர்கள் தங்குவதற்காக பெரிய அளவில் கூடார நகரமே உருவாக்கப்பட்டுள்ளது. ஜோஹர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர்பார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டாட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. தயாம் மரணரைகள் தண்டவாள நிர்மாணிப்பில் பாதிக்கப்பட்ட தமிழர்களை கௌரவிக்கும் வகையில் ஒரு நினைவிடம் அமைக்கப்பட வேண்டும் என பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி வலியுறுத்தியுள்ளார்.
அதோடு மலேசியாவின் வரலாற்று மற்றும் கலாச்சார சுற்றுலாவின் ஒரு பகுதியாக அந்நினைவு சின்னத்தை சுற்றுலா அமைச்சு அங்கீகரிக்க வேண்டும். அவர்களின் தியாகத்தை கௌரவப்படுத்துவது மட்டுமின்றி வருங்கால சந்ததியினருக்கு வரலாற்றில் இந்த துயரமான அத்தியாயத்தை நினைவுபடுத்த அது அவசியமாகும் என்றார் அவர். இந்த இந்திய தமிழ் தொழிலாளர்களை கௌரவிக்க மலேசியாவில் ஒரு நினைவு சின்னம் கூட இல்லாதது அப்பட்டமான புறக்கணிப்பாகும். இதனால் தான் பினாங்கின் துணை முதலமைச்சராக இருந்தபோது பிராயில் ஒரு நினைவு சின்னம் அமைக்க தாம் முன்மொழிந்ததாகவும், ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசாங்கத்தில் இருந்து வெளியேறியதும் அத்திட்டம் கைவிடப்பட்டதாகவும் ராமசாமி கூறினார். எனவே மடானி அரசாங்கம் இந்த வரலாற்று தியாக ஆவண அடையாளத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உரிமை கட்சியின் தலைவருமான அவர் கூறினார். தெற்கு தாய்லாந்தில் உள்ள காஞ்சினாபுரி அருங்காட்சியகம் இவ்வாண்டு இறுதிக்குள் நிரந்தரமாக மூடப்படவிருப்பதால் சயாம் மரண ரயில்வே கட்டுமானத்தின் போது இறந்த 106 தமிழ் தொழிலாளர்களின் எச்சங்கள் முற்றிலும் தகனம் செய்யப்படவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களின் வரலாறு அங்கீகாரம் இல்லாமல் மறையும் அபாயம் குறித்து வெளியிட்ட அறிக்கையில் டாக்டர் ராமசாமி அவ்வாறு கூறினார். ஜோஹர் மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கான 2024ஆம் ஆண்டு பாரதியார் கிண்ண காற்பந்து போட்டியில் ஜோஹர் பாரு துன் அமினா தமிழ் பள்ளி வெற்றியாளராக வாகை சூடியது. ஜோஹர் பாரு காற்பந்து சங்கத்தின் ஒத்துழைப்போடு மாசாய் ஃபர்ஸ்ட் ஆஷ் காற்பந்து கிளப் ஏற்பாடு செய்த இப்போட்டியில் ஜோஹர் மாநிலத்தில் இருந்து 10 தமிழ் பள்ளிகள் கலந்து கொண்டன. இறுதி ஆட்டத்தில் துன் அமினா தமிழ் பள்ளி மாணவர் குழு யஹ்யா அவால் தமிழ் பள்ளி குழுவை வென்று வெற்றியாளர் கிண்ணத்தை தட்டிச் சென்றது. மிகவும் சிறப்பான முறையில் லீக் அடிப்படையில் கடந்த ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 11ஆம் தேதி சனிக்கிழமையுடன் ஒரு முடிவுக்கு வந்தது. 2 பிரிவுகளாக இப்போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பெற்ற 4 அணிகள் அரையிறுதி ஆட்டத்திற்கு தேர்வு பெற்று பின்னர் இறுதி ஆட்டத்திற்கு துன் அமினா குழுவும் யஹ்யா அவால் தமிழ் பள்ளியும் தகுதி பெற்றன. மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் தங்களது முயற்சி அனைத்தையும் ஒன்று திரட்டி சிறந்த விளையாட்டை வெளிப்படுத்திய துன் அமினா தமிழ் பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்று பாரதியார் கிண்ணத்தை தட்டிச் சென்றனர். இப்போட்டியில் மாண்ட் ஆஸ்டின் தமிழ் பள்ளி குழு 3வது இடத்தையும் 4வது இடத்தை சரம்பாங் தமிழ் பள்ளி குழுவும் பெற்றது. இதனிடையே தமிழ் பள்ளிகளுக்கிடையே லீக் முறையை அறிமுகப்படுத்திய பெருமையை கொண்டுள்ள மாசாய் காற்பந்து ஃபர்ஸ்ட் ஆஷ் கிளப்பின் தலைவர் திருச்சந்தர் ஆறுமுகம் அமேசிங் மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை விருது, MAA மற்றும் OWRC விருது வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.